Good morning students. 12th standard physicsல first unit electrostatics இந்த யூனிட் தான் ப்ரெசன்டேஷனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோல், இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டாபிக்ஸ் தான். இப்போ இங்கே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் பார்த்துருந்தோம். இ வெக்டார் அப்படின்னு அதை இண்டிகேட் பண்ணுவோம். அதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். பட் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். இந்த சார்ஜ் இருக்கக்கூடிய இடத்த ஆரிஜின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சார்ஜ் இருக்கிறது தான் ஒரு ஆரிஜினாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா அரவுண்ட் த சார்ஜ் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் இருந்து இந்த ப்ளஸ் கியூங்கிற அந்த பாயிண்ட் சார்ஜில் இருந்து சம் டிஸ்டன்ஸில் கியூ டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் சார்ஜ் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். இப்போது இந்த கியூ டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் சார்ஜை நான் இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஆரிஜினில் இருக்குது. நம்ம மூவ் பண்ணக்கூடிய சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு சார்ஜை ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னாலே இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும். ஒர்க் டன் அகைன்ஸ்ட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ஒர்க் டன் தான் இங்கே பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நீங்கள் பாயிண்ட் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு யூனிட் பாயிண்ட் சார்ஜை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி தான் மூவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார்ஜை மூவ் பண்ணுறீங்க. அப்படி மூவ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கு அங்கே எதா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போது இந்த ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த கியூ டேஷுங்கிற சார்ஜை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வர்றேன். அதுவும் எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறேன். அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அங்கே ஆக்சலரேஷன் 0 ஆயிரும். ஆக்சலரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாச்சோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அங்கே ஆக்சலரேஷனே 0. அப்போ எப்போ ஆக்சலரேஷன் 0 ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஆக்சலரேஷன் 0 இருக்கும். ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அப்போ இங்கே நான் கியூ டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஆர்ல இருந்து பிக்கு நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணும்போது அங்கே ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆயிடுது. அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்குல்ல, இந்த ஆரிஜினில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஒரு எக்ஸ்டர்னல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப் வெக்டார் கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததா இந்த சார்ஜை நம்ம இந்த கியூ டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்ஜை நம்ம மூவ் பண்ணும் பொழுது இங்கேருந்து மூவ் பண்ணுறோம், ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணும் பொழுது இந்த கூலும் ஃபோர்ஸு நமக்கு ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று ஈக்குவல் பண்ணும் பொழுது அங்கே நமக்கு ஆக்சலரேஷன் 0 ஆயிடுது. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த சார்ஜ் மூவ் ஆகுது. ஸோ ஒர்க் டன் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஒர்க் டன் அப்படின்னாலே பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும், எஃப் கிராஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் டன்னாலே எஃப்எஸ் அப்படி, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் எடுத்துக்கிறாங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பண்ணிக்கிறோம், இன்டகிரேஷன் ஆர் டு பி
எஃப் எக்ஸ்டர்னல் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எதுக்காக இன்டகிரேஷன் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் டன் எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியலாக அது ஆறுங்கிற பாயிண்ட்ல இருக்குது, ஃபைனலாக அது பிக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இனிஷியலாக அதுக்கு ஆறில் இருக்குது, ஃபைனலாக பிங்கிற பாயிண்ட்ல இருக்குது. ஸோ இந்த லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸுக்கான வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம அதை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே கவனிங்க, இப்போ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இன்டகிரேஷனுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கான டெஃபினிஷன் நம்ம பார்த்துடலாம். எப்படி அப்படின்னா, ஒர்க் டன் டு பிரிங் எ டெஸ்ட் சார்ஜ் Q dash from point R to P and given as, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது டெஸ்ட் சார்ஜை நீங்கள் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் டன்னை தான் என்ன சொல்கிறாங்க, டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில நம்ம அதை மூவ் பண்ணுறோம் அந்த சார்ஜை. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இந்த டேர்மில் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, முதல்ல பாயிண்ட் ஆரில் இருக்கக்கூடிய அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூஆர்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பாயிண்ட் பியில் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை எப்படி எடுத்துக்கிறோம்னா யூபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டபிள்யூன்னு போட்டுறாங்க. இந்த டபிள்யூ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத டெல் யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா, இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே எஃப் எக்ஸ்டர்னல் டாட் டிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம இங்கே டபிள்யூன்னு யூஸ் பண்ணோம். இந்த டபிள்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால இந்த டபிள்யூ மட்டும் அடுத்த இதில் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டெரிவேஷன் தான் இந்த இடத்துல நமக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் இன்டகிரேட் பண்ணலாம். எஃப் வெக்டர் அதே ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எஃப் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா எஃப் எக்ஸ்டர்னலோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மைனஸ் ஆஃப் எஃப் வெக்டார் கூலும்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த எஃபோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். எதுல இருந்து கால்குலேட் பண்ணலாம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கான வேல்யூ நமக்கு தெரியும். E is equal to F by Q அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இப்போ ஃபோர்ஸ் வேணும். அப்போ எஃப் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா QE அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணலாம், எஃப் வெக்டார் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக இந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இதே மாதிரி தான் இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் டு பி மைனஸ் Q dash E vector dot dr vector அப்படின்னு கிடைக்குது. இதில் Q dash அப்படிங்கிறது ஒரு சார்ஜ், அதை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸை மட்டும் அப்படியே இன்டகிரேட் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் E vector dot dr vector அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக இதில் இருந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணது என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ், அதாவது டெல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இதை பெர் யூனிட் சார்ஜுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பெர் யூனிட் சார்ஜ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த டெல்யூவோட வேல்யூவை யூனிட் சார்ஜ் அதாவது Q டேஷால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். அப்போ அதே மாதிரி டெல்யூவோட வேல்யூ இங்கே நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ, இந்த வேல்யூ இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q dash integration of R to P into minus E vector dot dr vector divided by per unit charge அப்படிங்கிறதுனால Q dash இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த சார்ஜையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, டெஸ்ட் சார்ஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் P and R is denoted as Vp minus Vr into del V அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிறத இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அங்கே U அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், V அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னங்கிறது பார்க்கலாம். எதுக்கெல்லாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இது ஒரு டெஃபினிஷன். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னாலே, டிஃபரன்ஸ் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நீங்கள்
2 பாயிண்ட்ஸுக்கு இடையில மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா அது அங்கே 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அந்த டெஸ்ட் சார்ஜை நம்ம இன்ஃபினிட்டிவ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வேல்யூ தெரியும். ஸோ அதனால் இங்கே இன்டகரல் லிமிட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பிக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நான் டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே லிமிட் வேல்யூ பாருங்கள், இன்ஃபினிட்டிவ் டு பிங்கிற பாயிண்ட்டு. ஸோ மற்ற ஃபார்முலா எல்லாமே சேமாக தான் இருக்கும். இது ரெண்டையுமே தனித்தனியாக 2 மார்க்கில் டெஃபினிஷனாக நமக்கு கேட்பாங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு கேட்பாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அதர் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா electric potential is equal to the work done by an external force to bring a unit positive charge with constant velocity from infinity to that point அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார்முலால மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூவை லிமிட்ல லோயர் லிமிட் அப்பர் லிமிட்ல போடணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு கேட்டாங்கன்னா லோயர் லிமிட் நீங்கள் என்ன போட்டுருணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறத போட்டுருணும். ஓகே, இப்போ இதுக்கான யூனிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூல் பெர் கூலும் அப்படிங்கிறதா நமக்கு யூனிட்டாக கிடைக்கும். பட் ப்ராக்டிக்கலாக இந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னாலே வோல்ட் அப்படிங்கிற இந்த யூனிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக வோல்ட் அப்படிங்கிறதுனா அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிறவரோட மெமரிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிற பார்க்குறோம். இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம இதே மாதிரி பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா E is equal to 1/4πε0 Q/r² அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே சேம் அதே டயக்ராம் தான். இங்கே ப்ளஸ் Q அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் எடுத்துருக்குறோம். இந்த சார்ஜ் கெப்ட் ஃபிக்ஸ்ட் அட் த ஆர்ஜினில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சார்ஜில் இருந்து ஆர்ஜினில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு P அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P இதுக்கான ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸாகவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் இந்த இடத்துல பாயிண்ட் போடணும். பட் இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் போடணும். இன்ஃபினிட்டிவ் போட்டுக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் டு ஆர் மைனஸ் E வெக்டார் டாட் dr வெக்டார். இதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபார்முலாவை தான் நான் அங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலாம், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸை மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ ரிமைனிங் E வெக்டார் டாட் dr வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் E வெக்டார் அப்படிங்கிறது அந்த நம்ம ஆரிஜினில் வச்சுருக்கக்கூடிய அந்த சார்ஜு எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுவும் ஆறுங்கிற பாயிண்டில் எந்த அளவுக்கு இந்த பாயிண்டில் இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கான ஃபார்முலா அதே யூஸ் பண்ணிக்கலாம். 1/4πε0. அங்கே என்ன சார்ஜ் இருக்குன்னா Qங்கிற சார்ஜ் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் பாருங்கள். E வெக்டாருக்கு பதிலாக 1/4πε0. இது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதோட வேல்யூ 9 × 10⁹ அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேமை மட்டும் அப்படியே இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துடுறோம். இப்போ இன்டகிரேஷன் போட்டுக்கோங்க. ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த Q இருக்கும், இங்கே R² இருக்கும், ஆர் கேப் இருக்கும், அடுத்து இந்த ஃபார்முலாவில் உள்ள dr வெக்டார், இந்த வேல்யூஸ் அப்படியே கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூஸில் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. -1/4πε0. அதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர் கேப் இருக்குது இன்ட்டு dr வெக்டார் இருக்குது. நம்ம இந்த dr வெக்டாருக்கு பதிலாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா dr இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம்.
அப்போ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த டிஆர் வெக்டாருக்கு பதிலாக ஒரு டிஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போது ஆர் கேப் இன்ட்டு ஆர் டாட் ஆர் கேப் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு பதிலாக இங்கேயும் ஒரு ஆர் கேப் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆர் கேப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு பதிலாக 1ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா டிஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டிஆர் எதுக்காக இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்டெகிரேட் ஆஃப்டர் த இன்டெகிரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த 1/4/ε0 அப்படிங்கிற இப்போ இந்த வேல்யூவை இன்டெகிரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே இந்த கியூவை நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 1/r² இன்ட்டு டிஆர் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இந்த r² நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா r⁻−2 அப்படின்ட்டு இருக்கும். r⁻−2 இன்ட்டு டிஆர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இப்போ நீங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா x⁻n இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸோட பவரில் n+1 ஆஃப்டர் த இன்டெகிரேஷன் வேல்யூ நான் சொல்கிறேன், இது ஃபார்முலா டிவைடட் பை n+1 இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஆர் இருக்குது, ஸோ ஆர் அப்படியே எழுதிக்கலாம், ஆறுங்கிறத எழுதிக்கலாம். அடுத்து இங்கே -2 இருக்குது, எக்ஸோட பவரில் என்ன இருக்கோ அதோட 1 ஆட் பண்ணணும். இங்கே -2 இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதோட 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு -1 கிடைக்கும். டிவைடட் பை கீழே n+1 இருக்குது, அப்போ அங்கேயும் -2 + 1 கிடைக்கும். அப்போ கீழே என்ன இருக்கும், -1 தான் கிடைக்கும். இதுதான் ஆஃப்டர் த இன்டெகிரேஷன் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ r⁻−1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/rன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே காமனாக மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸை மொத்தமாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல 1/r இங்கே ஒரு மைனஸ் கிடச்சிருக்கு. அடுத்து லிமிட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த லிமிட்ஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதே தான் கிடைக்கும். அப்போ இந்த மைனஸும் மட்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் வராது. இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், 1/4/ε0 Q டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் இஸ் V is equal to 1/4/ε0 Q divided by R. இதான் அதுக்கான ரிசல்ட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதே இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலாவாக மாறிடும். ஸோ ரொம்பலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா r², எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா r அப்படிங்கிறதோட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சிடர் எ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் Q பிளேஸ்ட் அட் எ ஆரிஜின் and another point charge -2q placed at a distance of 9 meter from the charge அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரிஜின் அப்படின்னா இந்த சார்ஜ் தான், இதுதான் ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜ். இதில் இருந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு சார்ஜ் -2q அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் இருக்குது. சரிங்களா, இப்போ அடுத்ததான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா determine the point between the two charges at which the electric potential is 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில எந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட வேல்யூ 0வாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் எதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், Pங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ளஸ் Qலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ -2qங்கிற இந்த சார்ஜில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 9 - x அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்ததாக பாருங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த ப்ளஸ் Qங்கிற சார்ஜ் Pங்கிற பாயிண்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அடுத்து இந்த -2q அப்படிங்கிற சார்ஜ்
9 - xங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுங்கிறத கால்குலேட் பண்ணி அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணோம்னா இந்த பாயிண்டில் நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் கிடச்சிரும். ஸோ நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிறோம் v total is equal to 1/4/epsilon naught. காமனாக நான் மொத்தமாகவே வெளியில் எடுத்தாச்சு. இப்போ 1/4/epsilon naught. இந்த q டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அடுத்ததாக -2q டிவைடட் பை 9 - எக்ஸுங்கிறது இந்த -2க்யூங்கிற சார்ஜு 9 - எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ்னு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. இல்லைனா நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண தான் செய்வோம். இங்கே சார்ஜோட இது நேச்சர் மைனஸாக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் ஆஃப்டர் த சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா q டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 2q டிவைடட் பை 9 - x அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 1/4/epsilon naught அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 0வோட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மைனஸ் கூட ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நமக்கு q டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2q டிவைடட் பை 9 - x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த க்யூவையும் கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 9 - x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதில் இருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூவை சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 3 மீட்டர். அப்போது ஆரிஜினில் இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ டைபோல். ஒரு டைபோல் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த செஷனில் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை ஒரு 3 மார்க்கை கேட்பாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் அந்த ஃபுல் டெரிவேஷன் ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் இந்த ஆன்சர் வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ இது 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து இந்த ப்ராப்ளம் கூட ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து 2 2 மார்க் டெஃபினிஷன்ஸ் இதில் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா? இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இந்த 2 2 மார்க் டெஃபினிஷன்ஸ் வேறு இதில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதை நீங்கள் படிக்கலாம் வீட்டில் இருந்து. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்த செஷனில் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ டைபோல் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த செஷனில் எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.